அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நேராக கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம அப்படியே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி இது நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இதை நம்ம நல்லா வலுவலுன்னு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடி தயார் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1 கை, பூண்டு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். பட்டவத்தல் 2, கருவேப்பிலை கொஞ்சம் மாதிரி நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், வெங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தக்காளி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம். போட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்ப நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருச்சு. அட்டகாசமா நமக்கு தக்காளி தொக்கு. நமக்கு எண்ணெய் ஃபுல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதை நம்ம 1 மாசம் வரையும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு. சூப்பரா, அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். நம்ம இதை அப்படியே சாப்பாடுல போட்டு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமா இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும். அப்படியே கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.